இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து ஒரு 3 இன்ச்சு லென்த்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே லூப் வந்து ரெடி பண்ணிட்டோம். தேவையான அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி வச்சு அட்டாச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சூப்பரான ஒரு டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லோ கலர், சேரீயில் வரக்கூடிய எல்லோ கலர். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பைப்பிங் தைக்கணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபினிஷிங்காக தைக்க முடியும். இந்த சிங்கிள் ஃபுட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டபுள் சைடும் வரும். அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி 2 சைடுடைய ஃபுட்டும் கிடைக்கும். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபுட் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பைப்பிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், ரவுண்ட் நெக்கில் வந்துட்டு நூல் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் கான்ட்ராஸ்டான கலரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புலையும் நம்ம வந்துட்டு நூல் பைப்பிங் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி தைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தைக்கும் பொழுது இடுப்பும் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கான்ட்ராஸ்டான அந்த எல்லோ கலர் பீஸில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா நாட் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதாவது ப்ளவுஸில் நம்ம பின்னாடி நாட் மணிலாம் கட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நாட் வந்து நம்ம நிறையா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது ரெடிமேட் லேஸில் நம்ம ஓனாக நம்ம தயாரிக்கிற லேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான கலரில் இருக்கக்கூடிய கோல்டன் பார்டர் யூஸ் பண்ணி நம்ம தைக்கக்கூடிய பார்டர். ஸோ இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸில் நம்ம லேஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட் எப்படி தைக்கணும், இல்லை இந்த மாதிரி லேஸ் எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரியலன்னு சொன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே நாட் எப்படி தைக்கணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லேஸும் எப்படி தைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாட்டும் ரெடி பண்ணிட்டோம், லேஸும் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம டிசைனர் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ஒரு 3 இன்ச்சு லென்த்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவில் கட் பண்ணிக்கணும். அதாவது 3 இன்ச்சு நம்ம ஒரு அளவு வைக்கிறோன்னு சொன்னால் அதை விட ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி ஒரு லூப் வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய பீஸ் வந்து ரெடி பண்ணிங்க. நமக்கு அதிகமாக எது தேவைப்படும்னா அந்த 2 இன்ச் லூப்பு தான் வந்து அதிகமாக தேவைப்படும். அதாவது 3 இன்ச்சு பெரிய லூப் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். சரிங்களா? அப்போ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி 2 இன்ச் இது வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கலாம். 3 இன்ச் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக கட் பண்ணிக்கலாம். அதாவது 2க்கு 1 என்ற அடிப்படையில் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கணும். 2 இன்ச்சு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா பொடி தையலாக வச்சு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு விலகாது, சீக்கிரமாக வந்து விலகாது. நீங்கள் பொடி தையலாக வச்சிங்க. இப்போ 2 இன்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு லூப் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அதை ஒட்டின மாதிரி வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு 2 இன்ச் வைக்கணும், அதுக்கப்புறம் 3 இன்ச்சு லூப் எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 இன்ச்சு லூப் எடுத்து இந்த மாதிரி வச்சு மடித்து தைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணி ஒரு இது வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த பாருங்கள், ஒரு டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா கவனிக்கணும். 3 இன்ச் வந்து சென்டரில் வரணும், 2 இன்ச்சஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைடில் வரணும். சரிங்களா? இப்போ அந்த அடிப்படையில் இருக்கிற எல்லா லூப்பையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே லூப் வந்து ரெடி பண்ணிட்டோம். தேவையான அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி வச்சு அட்டாச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லேஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லேஸ் தைக்கும் பொழுது பொடி தையலாக வச்சு தைங்க, அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த லேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பெரிய தையல் போட்டிருப்போம். அந்த பெரிய தையல் வந்து ஃபைனலாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஆனால் நம்ம இதில் பிரிக்க தேவையில்லை. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இதில் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நெக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த லேஸை வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட்டோம். இந்த லேஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃப்ரண்ட்லேயும் வரும். நம்ம எப்போயுமே வந்து டிசைனர் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னாக்கா
ரைட் சைடு ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு டிசைன் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து டிசைன் ஒர்க் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கரெக்டாக தைச்சிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் வச்சு நம்ம தைச்சிட்டு வரணும். அப்படி தைச்சிட்டு வரும்பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த டிசைன் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடணும். இதை பாருங்கள், இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வரணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக அந்த பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வச்சு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ கேப் ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்றதையும் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம 2 வச்சிட்டோம். இப்போ பேக் நெக்கில் வைக்கிறதுக்கு சென்டரில் ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு இது லூப் வந்து வச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பீஸ் வைக்கணுன்றதை தெரிஞ்சிடும். இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த லூப்பெல்லாம் வந்துட்டு இதில் வச்சு பார்க்கணும், எத்தனை வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன் சைடு வந்து எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி இன்னும் நெருக்கமாக வேணாலும் நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கலாம். ரொம்பவும் தூரமாக வைக்கக்கூடாது, ரொம்பவும் நெருக்கமாக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லூப்பும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன் சைடுக்கு 4 லூப் வருது சென்டரை தவிர. அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 4 பீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து பிசரை கவர் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அந்த லேஸோடைய கவர் பண்ணுற அந்த தையல் போடும்பொழுதே ஃபுல்லாக அந்த லூப்பையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம லூப் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ சேம் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த சைடும் வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எப்பயுமே மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா, அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லூப்புக்கு நேராக வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சாக் பீஸால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த பக்கம் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். இந்த பாருங்கள், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு ஈஸியாக வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். இந்த பாருங்கள், நீங்கள் டேப்பெல்லாம் அளந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேராக நம்ம ஒவ்வொரு லூப்பும் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம லூப் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த கோல்டன் லேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டன் லேஸில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுவும் அந்த ரெடிமேட் லேஸில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் லேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து அழகாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலர் லேஸ் வைக்காமல் நீங்கள் லேஸ் ஸ்டோன் வச்சு கூட அட்டாச் பண்ணலாம், இன்னும் வந்து கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி டிசைனர் ஒர்க் வந்து இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கோல்டன் லேஸுக்கும் அந்த நூல் பைப்பிங் அந்த எல்லோ கலர் பைப்பிங் நடுவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் பட் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணலை, வெறும் இந்த கோல்டன் லேஸுக்கு மேலே இந்த மல்டி கலர் லேஸ் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன் சைடு தையல் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடு தையல் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு மணி வந்து கட்டிக்கணும். அந்த லூப் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த லூப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதில் 3 லூப்லேயும் நம்ம 3 பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த பீட்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் லூப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸும், சென்டரில் 3 இன்ச் லூப்பில் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லூப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி வச்சு கட்டிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி நேயர்களே, இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.